என் பேர் ராமதிலகம். சென்னை வடபழனியிலேருந்து வரேன். மா கங்கா டூரிசம் பற்றி தெரிஞ்சுட்டு எப்படியும் அவங்க கூட நான் உஜ்ஜயினி யாத்திரை போகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு இருந்தேன். என் பசங்க 3 பேர்கிட்டையும் கேட்டேன். நடுப்பையன்தான் கொஞ்சம் தனியாக எனக்கு உடம்பு முடியாதனால தனியாக அனுப்புறதுக்கு அவன் யோசித்தான். அப்புறம் அவங்களோட இதெல்லாம் யூடியூப் இதெல்லாம் மகா கங்கா டூரிசம் அவங்களோட போட்டு காமிக்கும். அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அப்புறம் அவங்ககிட்ட பேசி சரிம்மா போயிட்டு வா அப்படின்னா அந்த இதில் நான் கலந்துட்டு நல்ல தரிசனம்லாம் நல்லா நினச்சே பார்க்கல. எனக்கு பக்கத்தில் சிவனை தரிசனம் பண்ணதில் ரொம்ப எனக்கு சந்தோஷம். அப்போ உடம்பு சரியில்லாமல் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க என்னை. இவங்களும் ஹரிஷும் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. எனக்கு அதுவே பேரானந்தம். யாத்திரைகள் அவங்களும் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா எங்களோட செட்டே நல்லா நல்லா அமைஞ்சிக்குச்சு எங்களுக்கெல்லாம். நாங்கள் 8 பேருமே ஒரு நல்ல அமைப்பாக அமைஞ்சிட்டு நல்லா இதெல்லாம் யாத்திரை நல்லா பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது எனக்கு. ரஞ்சிதா பற்றி நல்லா என் பொண்ணு மாதிரி ரஞ்சிதா. அவனை மென்மேலும் நல்லா உயர்ந்து யாத்திரைகளுக்கெல்லாம் நல்லா இதாக இருக்கும். எனக்கும் காசி யாத்திரை போகணும், அவள் கூட போகணும்னு ஆசை இருக்குது. அந்த விஸ்வேஸ்வரன் தான் என்னை அழைச்சிட்டு போகணும். அந்த இது எனக்கு உடம்பு முடியலனாலும் என்னை கவனித்து என்னை நல்லா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. எனக்கு ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, நல்லா வசதியாக இருக்குது. சாப்பாடும் நல்லா இதாக இருக்குது. நல்லா வரலாம், அவங்கள நம்பி நல்லா வரலாம். வயசானவங்களாம் உங்கள் டூரிசத்தில் கலந்துக்கிட்டால் நல்லா யாத்திரையும் நல்லா சூப்பராக இருக்கும். அது சிவன் தரிசனம் சூப்பராக கிடைக்கும். அதுதான் அது குறுகிய எண்ணிக்கையில் தான் ஆட்கள். ஆமாம், ஒரு 7 பேர் 6 பேர் 7 பேர் தான் அழைச்சிட்டு வர்றாங்க. நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அதுவும் தரிசனம் சூப்பராக கிடைக்கிது. சிவனோட தரிசனம் அது நினச்சே பார்க்கல. எனக்கு இது மகாகாளேஸ்வர், ஓங்காரேஸ்வர், உஜ்ஜயினி எல்லா தரிசனமும் எனக்கு நல்ல நிறைவாக கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஸ்வநாதரும் கங்கையும் உங்களை பார்த்துப்பாரு, நாங்க பார்த்துக்க மாட்டோம். என் பேர் பிரேமா. நான் இவ்வளோ நாள் என் பொண்ணோட ஹாங்காங்கில் இருந்தேன். இப்போ பெங்களூரில் இருக்கேன். நான் மா கங்கா டூரிசம் மந்தினி வைப்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுட்டேன். ஸோ அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த டயத்தில் அவங்க பிஸியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே எனக்கு கால் பண்ணி நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் போவேனான்றது சந்தேகம் தான். எனக்கு இடுப்பு வலி, கால் வலி, முட்டி வலி, ரொம்ப வருஷமாக ப்ராப்ளம். நான் நடமாட்டமே இல்லாமல் இருந்தேன். பட் அவங்க எனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்தாங்க. வாங்கோ, நான் சீனியர் கோர்ஸில் தான் இதை அரேஞ்ச் பண்ணுறேன், ரொம்ப ஹோப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பல தடைகளை மீறி நான் என் பொண்ணுக்கிட்ட கன்சல்ட் பண்ணி, என் மாப்பிள்ளைகிட்ட கன்சல்ட் பண்ணி, ஒவ்வொருத்தரையாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இவங்கக்கிட்ட என் பொண்ணு பேசி அவங்க அவ்வளோ ஹோப் கொடுத்தாங்க எனக்கு. ஆனால் இப்போவும் இங்கே என்னை அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துனாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் என்னை கை பிடிச்சி படியெல்லாம் இறக்கி விட்டு அவ்வளோ ஸ்ரத்தையாக என்னை கவனிச்சினாங்க. பர்சனல் கேர் எடுத்துனாங்க. அவங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆகிட்டாங்க. இவ்வளோ கைண்ட் பர்சன் நான் பார்த்ததில்ல. 2 டூர் போயிருக்கேன். ஆனால் என்னை இவ்வளோ இது கண்டுக்கலை. வயசானவன் கூட கண்டுக்கலை, முடியலன்ற கூட கண்டுக்கலை. பட் இவங்க ரொம்ப 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 எக்ஸ்ட்ராடினியாக என்னை இது பண்ணாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் டூர் இதில் இருக்காங்க. அவர் எனக்கு குளிக்கிறதுக்கு, நர்மதியில் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணார். படி இறங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். இவ இந்த இதில் என்னை இவ்வளோ பர்சனல் கேர் எடுத்து பண்ணலைன்னா நான் இந்த அளவுக்கு டூரில் வந்திருக்க மாட்டேன். நான் எப்போ இந்த மா கங்கா டூரிசம் யாத்திரையில் தான் நான் உஜ்ஜயினி யாத்திராவில் தான் உஜ்ஜயினி மாகாளேஸ்வரர் பார்த்தோம், காலபைரேஸ்வரர் பார்த்தோம், அதுக்கப்புறம் மாகாளியை பார்த்தோம். நிறைய கோவில் அழைச்சின்னு போனாங்க. என்னால் முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இவங்களோட ஹோப்பில் தான் நான் வந்திருக்கேன். இது அவங்க மேலே மேலும் ஒசந்து நிறைய டூர் அரேஞ்ச் பண்ணோம்.
நானும் உங்களோட டூரில் வந்து காஷிக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், அயோத்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். பட் ப்ரெசன்ட் கண்டிஷன் வந்து எனக்கு இந்த நீ பெயினால் எங்கேயும் போக முடியல. பட் இவங்க கொடுக்குற ஹோப்பில் நான் வந்துடுவேன்னு தான் தோன்றுது. நிச்சயமாக வந்துடுவேன்னு தோன்றுறது. இதுக்கு வந்து என் பின்னால் வந்து அவள்லாம் வந்து உத்தரவு கொடுக்கணும். என்னோட பொண்ணு மாப்பிள்ளை பிள்ளை உத்தரவு கொடுக்கணும். அது ஒன்று இருக்குது. எங்கேயானு ஊந்து வச்சிருவேன். நிறைய தடவை ஊந்து நிறைய ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஆனால் இதில் நான் இவ்வளோ தூரம் வந்து வருவேன்றது வந்து சந்தேகம் தான். இது வந்து இந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு தான், ரஞ்சிதா மேடத்துக்கு தான் போகணும்.